பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளவுள்ள அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 2027ஆம் ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறவுள்ளதை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வட்ட அலுவலகம், நகராட்சி மற்றும் பேரூராட்சி அலுவலகங்களில் நியமனம் செய்யப்பட்டுள்ள நிரந்தர மற்றும் தற்காலிக பணியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர்களுக்கு முதற்கட்டமாக மக்கள் தொகை இயக்குநரக இணை இயக்குநர் ஜெகதீசன், துணை இயக்குநர் சுனிதா, புள்ளியியல் ஆய்வாளர் வினய் முரளி ஆகியோர் பயிற்சி வழங்கினர். இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கையில், மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் எதிர்கால திட்டமிடலுக்கு அடிப்படையாகும். நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிப்படையானதாகும். எனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடவுள்ளவர்கள் தகவல்களை துல்லியமாக சேகரிக்க வேண்டும் என தெரிவித்தார். இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன், வருவாய் கோட்டாட்சியர் அனிதா, மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் சொனராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஒரு திட்டம் தீட்டும்போது என்ன பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பட் இது ரொம்ப லெபோரியஸ் ப்ராசஸ். இன்னொன்று அதுக்கு நிறைய மேன் பவர் வேணும். அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம கொஞ்சம் இவ்வளோ நாள் கழிச்சு வர்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால தயவுசெய்து இதனோட முக்கியத்துவம் புரிஞ்சுக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட் எல்லாருக்குமே இதை பற்றின ஒரு புரிதல் இருக்கான்னா தெரியாம கூட இருக்கலாம். தெரியாம வந்தது தப்பு இல்லை. பட் இந்த 2 days ட்ரைனிங்ல எல்லாரும் தெரிஞ்சுக்க போயிடும். தட் இஸ் வச்சுட்டு நல்லபடியாக அந்த ட்ரைனிங் எடுத்து முடிச்சுட்டு அதே மாதிரி நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் ஃப்ரேம்குள்ள நம்ம முடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும்.